ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து வெலை மீன் வந்து இன்றைக்கி வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. ஆனால் நைட் டைம் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. அதுக்கு வந்து இந்த 2 மீனும் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் இதில் வந்து 5 வெலை மீன் இருக்குது. இந்த 5 வெலை மீன் வந்து 200 ரூபா. அதுக்கு வந்து அந்த கூட எக்ஸ்ட்ரா 2 மீன் வந்து அந்த சின்ன மீனை கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எப்படி நல்ல ஒர்த்தானதா இந்த ரேட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நீங்கள் இதே மாதிரி வெலை மீனெல்லாம் வாங்கியிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டும் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதோட க்ளீனிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ அதை வந்து நான் நைட்டே க்ளீன் பண்ணுறேன். ஏன்னா நாங்கள் நைட்டே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறோம். அதனால் நைட்டே க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. இப்போ அந்த சின்ன பறக்குட்டி மீன் எல்லாத்தையுமே நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இதில் ஓரத்தில் இருக்கிற அந்த செதில் இந்த ஓரத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே அந்த சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாலே அது எல்லாமே போயிடும். அது கூட கீழே வால் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாலும் லைட்டாக அதில் வந்து இந்த மாதிரி ரோசி எடுத்தோம். கத்தியை வச்சு நம்ம பண்ணலாம், அருகாமனையிலையும் பண்ணலாம். இது எப்படி பண்ணாலும் அதில் உள்ள அந்த செதில் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறமா அதோடய வாலெல்லாம் கட் பண்ணிவிட்டு தலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அசடு எல்லாமே எடுத்துட்டோம் அப்படின்னாலே அது வந்து ஓவரால் க்ளீன் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் ஒன்று ஒன்றா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் இப்படி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு தெரியாமல் ஒரு ஆள் வந்துச்சு பக்கத்தில். யார் அப்படின்னா பூனை தாங்க. பூனை வந்து சவுண்டு போட்டே இருந்துச்சு. ஆனால் நான் வந்து அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது சரி நைட் டைம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுல்ல, அதனால் கடைசியாக வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் தான் நாங்கள் போட்டோம். அந்த வேஸ்ட் எல்லாத்தையுமே அந்த பூனைக்கு வந்து கடைசியில் தான் நான் போட்டேன். இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன். பாருங்கள், இது எல்லாமே பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சிட்ருக்கிறேன். வெலை மீனோட தலை எல்லாமே குழம்புக்கு போடுவாங்க, சூப்பராக இருக்கும். அந்த வெலை மீனில் வந்து ரொம்ப ஹெல்த்தான ஃபுட்டு அப்படின்னு சொல்லும்போது இந்த வெலை மீன் தான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதில் வந்து ஒரே ஒரு நடுமுள் மட்டும்தான் இருக்கும், முள் நிறையா இருக்காது. குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பிட கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்த்தானது அவங்களுக்கெல்லாம். அதே மாதிரி இன்னொன்று வந்து என்னது அப்படின்னா, இந்த இதுக்கு பேரே அதனால தான் இப்படி வந்துச்சா என்னன்னு தெரியல. நல்ல விலை கூடன மீன் இது, மற்ற மீன்களை காட்டிலும். அதனால் கூட வெலை மீன் அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சா என்னென்னு தெரியல. இதை வந்து ஒன்றுமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. தலையேனாலும் குழம்புல போட்டுருவாங்க. மற்ற மாதிரி இதை வந்து பொரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மீன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு பூச்சை வந்து என் பக்கத்துலேயே நின்றுட்டே இருந்துச்சு. அந்த பூச்சைக்குட்டி தான் இது. இது எல்லாத்தையுமே ஓவரால் நாங்கள் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இது வந்து பொரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னாலும் சூப்பராக இருக்கும். குழம்பு வச்சனாலும் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஃபுட்டு இது. இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை வந்து சின்ன குழந்தைங்க இருப்பாங்கள்ல, அந்த பல்லெல்லாம் முளைக்காமல் ரொம்ப 6 மாத குழந்தைங்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஃபிஷ்ஷை வந்து நல்லா அவிச்சு வேக வச்சு அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சிருவாங்க. கொஞ்சம் போல் சாதமும் இந்த மீனையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து அதை வந்து ஸ்பூன்ட்டு எடுத்து கொடுப்பாங்க. அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப அப்படி ஹெல்த்தியாக இருக்கும். அது இல்லாமல் நல்ல பொதுன்னு இருக்கும். நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வெயிட்டே போட மாட்டேங்குதே, பிறந்த குழந்தைங்கள நம்ம நினைப்போம் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுப்போம், நம்ம மீதி எதுவுமே கொடுக்க மாட்டோம். ஆனால் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த செர்லாக்கெலாம் ஊட்டுற டைம் வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணி கொடுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு சில பிள்ளைங்க வந்து மீன் சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சின்ன வயசில் இருந்தே இதெல்லாம் பழக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து அதுக்கடுத்து வளர அது வந்து அந்த மீனோட டேஸ்ட் வந்து அவங்களுக்கு நல்லா ஒட்டிக்கும். சாப்பிட மாட்டேன் வேண்டாம் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. மீன் சாப்பிட்றது ரொம்பவே உடம்புக்கு நல்லது, நல்ல புத்திசாலித்தனமாகவும் இருப்பாங்க. நம்ம சீ ஃபுட்ஸ் எல்லாமே சாப்பிட்றது எல்லாமே ஒவ்வொரு ஹெல்த்து எல்லாமே நம்ம உடம்புக்கு வந்து எல்லாமே ரொம்ப ஹெல்த்து. அதனால் சீ ஃபுட்டை மட்டும் யாருமே அவாய்ட் பண்ணவே செய்யாதீங்க. மீனெல்லாம் சாப்பிடாமல் இருக்காதீங்க. மீன் சாப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நம்ம எவ்வளோ என்னெல்லாம் நான்வெஜ்ஜு சாப்பிட்டாலும் அந்த மீனில் இருக்கிறது டேஸ்ட்டு வந்து வேறு டேஸ்ட்டு தான். இந்த வெலை மீன், இந்த வெலை மீன், நெய் மீன், அயிலை, கிளாத்தி, இந்த மீன் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தான மீன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீனெல்லாம் தான் நிறைய பேர் வாங்குவாங்க. நிறைய வகையான மீன் இருக்குது. பட் நாங்கள் வந்து இன்றைக்கி இந்த மீன் தான் வாங்கியிருக்கிறோம். குழம்புக்கு தனியாக, பொரிக்கிறதுக்கு தனியாக அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையுமே எடுத்து பிரித்து வச்சுருக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. எல்லாமே இப்படி தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன். நம்ம சிசர் வச்சு, கத்தி வச்சு, அருகாமனையை வச்சு எதை வச்சுனாலும் க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மீன். மீதியெல்லாம் ரொம்ப முள் இருக்கும், இல்லைன்னா அந்த தோலெல்லாம் உரிக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். வங்கடையெல்லாம் தோலை உரிக்கிறதுக்கே நம்ம கஷ்டப்படுவோம், இல்லை வேறு ஆள்கிட்ட கொடுத்து தான் உரிப்போம். பட் ஆனால் இந்த வெலை மீனில் வந்து அப்படி கிடையாது. நம்மளே க்ளீன் பண்ணிடலாம். நம்மளே அழகாக துண்டு துண்டாக போட்டு நல்ல டேஸ்ட்டான ஒரு ஹெல்த்தான ஃபுட் இது. ஸோ அதனால் இந்த மீனெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். 5 மீன் 200 ரூபாய்க்கு அப்படிங்கும்போது அதுலேயும் கூட 2 மீனும் வச்சு கொடுத்தாங்க. அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, 200 ரூபாய்க்கு ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் இதே மாதிரி வாங்கியிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் இதே மாதிரி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.